இருக்குன்னா யார் காரணம்? யூடியூபர்ஸும் மூவி ரிவ்யூஸும். வாழைப்படம் ஹிட் ஆச்சுன்னா யார் காரணம்? பார்க்கிங் படம் ஹிட் ஆச்சுன்னா யார் காரணம்? போர் தொழில் ஹிட் ஆச்சுன்னா யார் காரணம்? ஏன் இப்போ வந்திருக்கிற அமரனும் இன்னைக்கு இவ்வளோ தூக்கி மக்கள் பேசுறாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? எல்லாமே யூடியூபர்ஸும் ரிவ்யூவர்ஸ் தான். ஒன்றும் யூடியூபர்ஸ்க்கும் ரிவ்யூவர்ஸ்க்கும் படத்தை கெடுக்கணுன்றது அவங்களோட எண்ணமும் கிடையாது, ஆசையும் கிடையாது. அவங்களுக்கு யாரும் அதுக்காக காசு தர போகிறதும் கிடையாது. அவன் வேலையை விட்டுட்டு வெட்டியை விட்டுட்டு தான் வந்து மைக்கை வச்சுக்கின்னு முன்னாடியோ நிற்கிறான். அவன் வேலையை விட்டுட்டு வெட்டியும் விட்டுட்டு தான் மைக்கு இங்கேயோ நிற்கிறான். ஸோ எல்லாமே வந்து படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல போகிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தருவதுக்கு மெயின் காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் தான். ப்ரொடக்ஷன் டீம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஏங்க ஒரு படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, என்னன்னு ப்ரொமோட் பண்ணுறீங்க? ஃபயர் மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும், கற்றுக்கின மொத்த வித்தையும் நான் இறக்கி இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுறது நீங்கள். அப்போ நாங்கள் என்ன நினைப்போம்? ஓ சூப்பராக இருக்கும் போல, போயே ஆகணும், செமையாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்களும் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லிடுறேன் நான். எப்பா தம்பி நான் பிரியாணிலாம் போடல, கஞ்சி சாப்பாடு தான் ரெடி ஆக்கி வச்சிருங்க, கஞ்சி வேணா வந்து சாப்பிட்டு போனா நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் சரிடா கஞ்சி தான் இங்கே இருக்க போகுது வா போய் சாப்பிட்டு வந்துடலான்ட்டு சாப்பிட்டு நான் பாட்டு வாய முடிக்கிட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவேன். நீ வந்து என்ன சொல்ற? பிரியாணி செஞ்சு வச்சிருங்க, லெக் பீஸ் உள்ள இருக்கு, வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுன்னு சொன்னனால நான் என்ன பண்றேன்னா நேத்து நைட்ல இருந்து சாப்பிடாம வேற இருக்கேன். ஏன்னா நாளைக்கு காலைல பிரியாணி சாப்பிடலான்னு சாப்பிடாம காலையில இருந்து கஷ்டப்பட்டு 4 பேரும் 5 பேரும் காலையில ஃபாஸ்டா எழுந்திருச்சு பெட்ரோலை போட்டுக்கிட்டு வண்டி எடுத்து வந்து பார்க்கிங்க்கு காசை கட்டிட்டு உள்ள போயிட்டு பாப்கார்னுக்கு செலவு பண்ணிக்கிட்டு ஐஸ்கிரீம் செலவு பண்ணிட்டு இவ்வளோ செலவு பண்ணிட்டு நீ எனக்கு கஞ்சி சோற பார்த்தா டென்ஷன் ஆகுமா? உள்ள இருக்குதானே அதை எடுத்து போடு. ஸோ இவ்வளவும் மக்களுக்கு வந்து கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு அவனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஐப்ப கொடுக்கறது நீங்க தான், நாங்க கிடையாது. இதே அந்த படங்கள் நான் லிஸ்ட் அவுட் பண்ண பாருங்க, அந்த படங்கள்லாம் எக்ஸ்பெக்டேஷனே செட் பண்ணல. அவன் வரான் பார்த்துட்டு சூப்பரா இருக்குப்பா படம்னு பாராட்டிட்டு தானே போறான். எல்லாருமே வந்து படம் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுது. அவனுக்குன்னா அவனா மென்டலானா இல்லை நாங்களும் மென்டலாக ஒரு பூஸ்டர் கொடுக்குறது. அதாவது படம் நல்லா இல்லைன்னு சொல்லியாச்சு, நிறைய துறை சொல்லியாச்சு, அவர் அடுத்த படத்தில் வந்து வேற மாதிரி எடுப்பார். ஸோ அதுக்காக தான் சொல்றது வன்மோக்கின் சொல்கிறோம். வன்மம் இருக்குது, அவன் என்ன வன்மம் இருக்குது? அதே மாதிரி ஒரு 250 ரூபாய் போட்டுட்டு நீங்கள் என்ன சொல்லுறதா அப்படின்னா அந்த 250 ரூபாய் தான் உங்களுக்கு 400 கோடியோ 1000 கோடியோ ஆகுது. ஒருத்தன் 250 ரூபாய் போடலாம், அவனுக்கு எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுதுன்னு அவனுக்கு தான் தெரியும். கஷ்டப்பட்டு வரவனுக்கு ஒவ்வொரு 250 ரூபாய் சேர்ந்து தான் அவ்வளோ கோடி ஆகுது. அப்படி பேசுகிற நீங்கள் ரிவ்யூஸ் யாரும் தரக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா ஒன்று நீங்கள் பண்ணால் யாரும் ரிவ்யூ தரமாட்டாங்க. என்ன பண்ணலாம் நீங்கன்னா படத்தை ஃப்ரீயாக போட்டுருங்க, டிக்கெட்டு காசு வாங்காதீங்க. இப்போது பிரியாணி சாப்பிட போயிட்டு பிரியாணி நல்லா இல்லைன்னா தான் அவன் கத்துவான். யாருன்னா ஒருத்தர் ஃப்ரீயாக சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, போய் ஃப்ரீ சாப்பாடை சாப்பிட்டுட்டு எவனா வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுவானா? ஏன் சொல்ல மாட்டான்? அவரே நல்ல மனசு பண்ணி ஃப்ரீயாக போட்டுருக்காரு, நல்லா இருக்கட்டும்டா ஏதோ சாப்பிட்டோமா போய். அதே மாதிரி நீங்கள் படத்தை ஃப்ரீயாக போட்டுட்டிங்கன்னா ஜாலியாக நாங்கள் பாட்டு பெட்ரோல் செலவு ஒண்டி பண்ணிட்டு வந்துட்டு படத்தை பார்த்துட்டு நல்ல மனுஷன் ஃப்ரீயாக போட்டிருக்காரு, சூப்பராக இருக்கியா படம் அப்படின்ட்டு 10 பேர்கிட்ட சொல்லிட்டு போகிறோம். படத்தை ஃப்ரீயாக போடுங்க. எங்கள் 200 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுதுல்ல, அப்போ 200 ரூபாய் தேவைப்படுது, நாங்கள் ரிவ்யூ தரக்கூடாது. அதுவும் ரிவ்யூவில் என்னையா சொல்லிடுறோம்? படத்தில் இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் தானே தராங்க. வேற என்னத்தை பண்ணிடுறாங்க? மிகப்பெரிய தப்பு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அவர். நீங்கள் வந்து யூடியூபராக இருக்கீங்க, நான் வந்து உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து நீ வீடியோ போட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறாரு. சம்மந்தமே இல்லை டாபிக் அது. எப்படி நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போவீங்க? ஆஃபீஸ் வந்து அவன் ப்ரைவேட்டு. ஸோ வீடியோ ரிலீஸ் ஆச்சா நீங்கள் வீடியோ தனியாக போட்டு சொல்லுங்கள், இந்த பையன் தப்பாக பேசலாம் அடிப்போம் சொல்லுங்கள், அது உரிமை இருக்குது. இதெல்லாம் இது அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது கூட கரெக்டாக கொடுக்கணும். அவர் நல்லா படித்தவர் நினைக்கிறேன். பட் ஆனால் கொடுக்குற எக்ஸாம்பிள்லாம் பாருங்கள் என்ன மாதிரி கொடுக்குறாரு. எக்ஸ்பிளனேஷனே தப்பு இல்லை, ஏற்றுக்கவே முடியாது. ஒரு சிஎம் குறை சொல்றீங்களாங்க, சிஎம் எத்தனை பேர் குறை சொல்றீங்க? அதே மாதிரி தான் சிம்பிள் லாஜிக். நெக்ஸ்ட் வாரத்துலேருந்து இந்த ப்ரொடக்ஷன் டீமை யார் வந்து அவர் சொன்னாங்களோ அவங்க வந்து ஃப்ரீயாக படத்தை போட்டுருங்க. நாங்கள் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க படம்னு சொல்லிட்டு போயிடுவோம். இல்லைன்னா எல்லா படமும் போட்டும் போது நாங்கள் அப்போ வந்து என்ன சொல்லணுன்றீங்க? எந்த படம் மொக்க படம் ஒன்னாலும் சரி நாங்கள் அதை பார்த்துட்டு நல்லா படமாங்க அது சாமியா வச்சிருக்காங்க இப்படி சொல்றீங்களா? இப்படி சொன்னால் யூடியூபர்ஸும் நல்லவங்க ரிவ்யூஸாக. மீடியான்றது என்ன? உண்மையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் மீடியா. அதுதான் மீடியாவோட ஒர்க்கு. அந்த ஒர்க்கே பண்ணாதீங்கன்னா அது எப்படி? எனக்கு ஒன்றும் புரியலையே. மீடியா இஸ் த தேர்ட் ஐன்னு ஏன் சொல்கிறாங்க? மீடியா தான் உண்மையை எடுத்துன்னு போய் சேர்க்கறதுனால தான் அவன் மீடியாக்காரன்றான். அவன் இப்போ இங்கே இவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்கிறோம், யூடியூபர்ஸ்க்குன்னா எதுனா தனியாக வருமானம் எங்கன்னா வருதா? அவ்வளோ படிப்பு படிச்சுட்டு அவன் ஏன் கேமராவையும் மைக் எடுத்துன்னு சுற்றின்னு இருக்கான்? உண்மையை ஏதோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமேன்ற ஒரு சந்தோஷம், அவ்வளோதான்.
நான் எவ்வளவோ யூடியூபர்ஸை பார்க்குறேன், எல்லாம் நல்லா டிகிரி படிச்சுட்டு இப்போ இந்த ரிவ்யூ எடுக்கிறனால அவனுக்கு ஒன்றும் பெரிய வருமானம் வரப்போகிறது இல்லை. யூடியூப்ல ஏன் 1 லட்சம் வியூ இல்லை 2 லட்சம் வியூ போட்டுமே என்ன சம்பாதிக்க போறான்? மிஞ்சி போனால் $30 $40 $2000 அவன் எவ்வளோ செலவு பண்ணி வந்திருப்பான். அவன் ஒன்றும் சம்பாதிக்கிறது அவனுங்களா, அவனோட பேஷனு. இப்போ நீங்க படம் எடுக்கிறீங்க, உடனே இந்த டைலாக் என்ன தெரியுமா? படம் எடுக்கும் போது எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா? அத்தனை பேர் தொழிலில் நீங்கள் மண்ணவாரி போறீங்கன்னா இன்னைக்கு யூடியூபர்ஸை பற்றி நீங்கள் இவ்வளோ நெகட்டிவாக பேசுறீங்களே, அத்தனை பேர் வேலையில் நீங்கள் மண்ணாளி போடுறீங்களா? நான் கேட்குவா அந்த வார்த்தை? யூடியூபர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கான், எவ்வளோ பேர் படத்தை ப்ரொமோட் பண்ணிருக்கான், எவ்வளோ பேர் அவன் வேலை வெட்டியை விட்டுட்டு இந்த வேலையை பண்ணிருக்கான். இப்போ அவனெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு தான் சொல்கிறேன். ப்ரொடக்ஷன் கவுன்சிலேருந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தேட்டர் ஓனர்ஸ்க்கும் அப்படி அனுப்புனதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு. அது எப்படியாவது இப்போ அந்த மாதிரி தான் இப்போ சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன் கவுன்சில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி 5 படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு ஒரே படம் வந்து 1 வாரம் 2 வாரம் ஓடுது. இப்போ 5 படம் யாருக்குமே தெரியாம போகுது. இந்த யூடியூபர் சொல்லுங்கன்னா அந்த 5 படம் தெரியாது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தமிழ் ஆடியன்ஸை வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்குது. தமிழ் ஆடியன்ஸை குறை சொல்கிற மாதிரி இருக்குது. படம் நல்லா தான் எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு இப்படி கேட்டு திருப்புறாங்க. தமிழ் ஆடியன்ஸை பற்றி குறைய சொல்லக்கூடாதுங்க. அதிகமாக வந்து படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குற தமிழ் ஆடியன்ஸ் மட்டும்தான். ஒரு மலையாள படத்தை வந்து எவ்வளோ பேர் ஹிட் ஆகுது யாரும் நினச்சிட்டு இருக்கீங்க? ஒரு நல்ல படத்தை எதிர்பார்க்குறாங்க தமிழ் ஆடியன்ஸ். ஆனால் வந்து நீங்கள் கதையை நல்லா எடுப்பா, கதையை குறை சொல்லுங்கிறீங்க. கதையை கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை நம்ம ஆளுங்க, கதையை விட்டுருது. நானும் இப்போ மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஏன் நல்லா இருக்கு? நான் ப்ரொடக்ஷன்ஸை தான் ப்ளேம் பண்ணேன், ப்ரொடியூசர்ஸும் ப்ளேம் பண்ணுறேன், ஆக்டர்ஸும் ப்ளேம் பண்ணுறேன், இப்போ நேரடியாகவே ப்ளேம் பண்ணுறேன். மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஏன் நல்லா இருக்குன்னா, அவன் எடுக்கிறதே மொத்த பட்ஜெட்டே 40 கோடி 30 கோடியில் எடுப்பான். ஹீரோஸ்க்கு மிஞ்சி போனால் 5 கோடி 10 கோடி 20 கோடி மேக்ஸிமம் போவான். அவ்வளோதான் அவன் ப்ரொடக்ஷனே. அவன் படம் எப்படின்னா நல்லா ஆகிடும், கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். நம்ம ஆளுங்க எவ்வளோ படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? 300 கோடி 350 கோடி, ஹீரோக்கு 200 கோடி சம்பளம். ஏன் அப்படி போட்டு படத்தை தான் இப்படி தான் போவோம். கதையில் யார் கான்சென்ட்ரேட் பண்ணுவா? கதையை கான்சென்ட்ரேட் பண்ணால் ஓடாது. இப்போது ஹையஸ்ட்டாக ப்ரொமோஷன் பண்ணியோ ஹையஸ்ட்டாக படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியோ அது வருமானம் எடுக்கிறது மிகப்பெரிய டஃப் டாஸ்க்கு. பாகுபலி கேஜிஎஃப்க்கு அப்புறமா யாரும், பொன்னியின் செல்வன் அவங்களுக்கு அப்புறமா பெரிய இன்கம் யாரும் பார்த்தது கிடையாது. இந்தியன் 2 இருக்கட்டும், இந்த கங்குவாக இருக்கட்டும், கங்குவாலாம் நல்லா இருக்கணும் சாதிக்கணும்ன்ட்டு நாங்களே வீடியோ போட்டிருக்கோம். 6-7 வீடியோ நாங்களே ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கணும், பீரியாடிக் ஃபிலிமாக எடுக்கிறாங்க, ஒரு ட்ரை பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள் சூர்யா சாருக்கு, வாழ்த்துக்கள் சிவா சாருக்கு, வாழ்த்துக்கள் ஞானவேல் ராஜா சாரை ரியலி அப்ரிஷியேட் பண்ணுறோம். ப்ரொடக்ஷனுக்கு மட்டுமே ப்ரொமோஷனுக்கே இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களே. நீங்கள் 2000 கோடி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு போட்டோம். ஆனால் எங்களை லாஸ்ட்டாக தூக்கி வந்து பாழுங்கனரில் தள்ளி விட்டது யார் தப்பு? எங்கள் தப்பு, உங்கள் தப்பு. ஒரு கதையை நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசித்து ஒரு சென்டிமெண்ட்டு இந்த படத்துக்கு தேவைப்படுமா? அதுவும் நான் ஒன்று கேட்குறேன், சூர்யா பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல. அது யார் வீட்டு பையனும் அந்த பீரியாடிக் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பியே வெட்டின்னு செத்து போவான். இதில் யார் வீட்டு பையனுக்கோ இவர் வந்து நான் மார்பில் குத்து வாங்கினாரே ஒரு குத்து, அந்த குத்து எங்கேயா போச்சு? நான் கேட்குறேன், அந்த குத்துக்கு எங்கன்னா ஒரு அவர் இலைய சொருகம் தான் காட்டல, ஒன்றும் காட்டல. அப்போ பார்க்குறவங்கலாம் காமெடி பீஸா? நீங்கள் குத்துனா ஒருத்தன் செத்து போயிடுவான், ஆனால் உங்கள் நெஞ்சில் எவனா குத்துனா ஒன்றாவாதான். இது மாதிரி நிறைய கேட்பாங்க. மாடர்ன் டேஸோட இது வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்க. எதுனா ஒரு அதுக்கு சொன்னீங்களா? லாஸ்ட்டில் ஹெலிகாப்டர்லேருந்து அந்த ஓப்பன் கார்கோ ஃப்ளைட்லேருந்து தொங்குறீங்க. சூப்பர் மேன் கூட தொங்க முடியாது. யாருன்னு சொல்லிட்டு இங்கேருந்து வராங்க, யார் எதுக்கு வராங்க, எங்கே புரியல, அதே சொல்லுங்க. இங்கிலீஷ்காரன்னு கிளம்பி 25,000 பேரோட வந்தான். அவன் எங்கே போனான்னா 4 பேர் வந்து அவர்கிட்ட பாபி கிட்ட அடி வாங்கிட்டு ஓடி போயிட்டான். இந்த மாதிரி கதை எடுத்தா நான் அதை தான் சொன்னேன். படத்தை இந்த இங்கிலீஷ் வெப் சீரிஸ் வைக்கிங்ஸ் ஆகட்டும், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் பார்க்காதவங்க வேணால் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கலாம். பட் அதெல்லாம் பார்த்தவனுக்குலாம் வந்து இதெல்லாம் ஒரு படமாகவே கருத மாட்டான். அதனால தான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பர்டிகுலர் யூடியூபர்ஸோ ஒரு பர்டிகுலர் ரிவ்யூ சொல்கிறவங்களோ இந்த படத்தை கேவலப்படுத்தலை. பார்க்குற எல்லாருமே தான் திட்டிட்டு போயிடும். இந்தியா ஃபுல்லாங்க செக் பண்ணி பாருங்க, எல்லா இடத்துலையுமே தான். ஸோ யூடியூபர்ஸ் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, ரிவ்யூவர்ஸ் ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லவே கூடாதுங்க, தப்பு. ஓகே, இந்த படத்துக்கு இந்த ரிவ்யூ வந்திருக்கு, எஸ் நாங்களும் ஏற்றுக்கிறோம். இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனை போட்டுட்டு அந்த இன்கம் உங்களால் எடுக்க முடியலன்னா மிகப்பெரிய மன வருத்தங்கள் தான். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிஸ்னஸ், தொழில் தான் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க. ஒரு பிஸ்னஸ் தூக்கி விடும், ஒரு பிஸ்னஸ் காலவாரி விடும். இந்த பிஸ்னஸ் காலவாரி விட்டுச்சு, அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் நல்ல படத்தை எடுத்தீங்கன்னா நாங்களே வரப்போகிறோம், எல்லா யூடியூபர்ஸும் வரப்போகிறானுங்க. படம் சூப்பராக இருக்குன்னா அதை ஷார்ட்ஸுக்கு மேலே ரீல்ஸுக்கு மேலே போட்டு உங்களை தூக்கி தானே விட போகிறான். அவனுக்கு நீங்கள் எதுனா தரப்போறீங்களா? இல்லை. நாளைக்கு 1000 கோடி நீங்கள் சம்பாரிச்சாலும் அதே யூடியூபர் நல்ல படம் சமையல் வச்சுக்கோ தரப்போறீங்க. இல்லை, நீங்கள் தான் திரும்ப போகிறீங்க. அவனும் கேட்க போட்டு. ஸோ யூடியூபர்ஸையும் மூவி ரிவ்யூஸையும் தப்பு சொல்லுறதை விட்டுட்டு படத்தை நல்லா எடுக்கிற வழியை பாருங்க. அதே மாதிரி எல்லா ஹீரோஸ்க்கும் இந்த 200 கோடி 250 கோடி 300 கோடி தரதெல்லாம் பண்ணாதீங்கன்ற. நான் நம்மளது தமிழ்நாடு இத்தினூண்டு மார்க்கெட்டு. அவன் ஹிந்திக்காரன் வேணுன்னா பாலிவுட் மார்க்கெட்டு பெருசு, அவன் வேணுன்னா தரலாம். நீங்கள் இவ்வளோ கோடி சம்பளத்தை போட்டுட்டு எங்கள் உயிரை எடுக்காதீங்கன்ற. நான்
30 கோடி 40 கோடியில் படத்தை எடுத்தீங்கன்னா அருமையாக எடுப்பீங்க. அதோட முடிச்சுட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்க 300 கோடி போட்டு 1000 கோடி ஆசையில படத்தை வந்து 100 கோடி கூட வசூல் பண்ண 1000 கோடி அதெல்லாம் உங்க தப்பு சார். எங்களை கேள்வி கேட்காதீங்க. எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஒப்பீனியனை தருவதுக்கான உரிமை இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. நீங்க தடுக்க கூடாது, தடுக்க முடியாது. அப்படி தடுக்கணும்னா கோர்ட்ல போய் ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்தாங்க. கோர்ட்டு குத்துட்டா யாருமே பேச போறது கிடையாது, யாரும் வரமாட்டாங்க, யாரும் ரிவ்யூ. கோர்ட்ல போய் நீங்க ஆர்டர் வாங்கி ரிலீஸ் பண்ணிடுங்க, பாத்துங்க. வேற எதுவும் கிடையாது. ஆமா, இப்போ நாங்களே நிறைய இடத்துல சாப்பிடுவோம்ப்பா, இது நல்லா இல்லைன்னா அவனே என்ன தெரியுமா செய்வான். இப்போல்லாம் ஹோட்டல்காரங்களே தெளிவா இருக்கிறாங்க. நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னா அவங்களே சரி சார் அதை அப்படியே வச்சிருங்க, நான் புதுசு போட்டு எடுத்துட்டு வரேன், இல்ல அதுக்கு பதிலா வேற எதுனா வேணுமா சார்னு ஹோட்டல்காரனே கேட்குறான். அந்த மாதிரி படம் ப்ரொடியூசர்ஸ் என்ன செய்றீங்க, சரி சார் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலையா, நான் எய்தர் ரீஃபண்ட் பண்ணிடுறேன். அப்படி ரீஃபண்ட் பண்ண முடியலன்னா இப்போ கங்குவா ப்ரொடியூசர் வேற சொல்லியிருந்தார் பார்த்தியா, இப்போ எடுத்துட்டு வந்த பாஸ்லாம் நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, டிசம்பர்ல வந்து வெற்றி விழா கொண்டாடுவேன், அந்த பாஸை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாரு. நான் ஆக்சுவலாக அவரை பாராட்டுறேன். அந்த மாதிரி சொல்லுறது எல்லா ப்ரொடியூசருக்கும் வராது மனசு, சொல்லியிருக்காரு, அவரை பாராட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் ப்ரொடியூசர் என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த படம் எடுத்துகிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா டிக்கெட்டு, படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா, இந்த டிக்கெட்டை அப்படியே வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் என் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வரும், இந்த டிக்கெட்டை காட்டு அதை ஃப்ரீயாக பாருங்கள் நீங்களும் சொல்லுங்கள். ஏங்க அவன் காசு யாருக்கும் இங்கே பார்க்குறது எல்லாமே லோ கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸ்லேருந்து எல்லாமே பார்க்குறான். உங்களுக்கு அது ஜஸ்ட் 200 ருபீஸ், எங்களுக்கு அது 200 ருபீஸ் கிடையாது. அவன் கஷ்டப்பட்டு வர ஒரு நாள் சம்பளம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை படம் பார்க்க வந்தா அன்னைக்கு வேலையே இல்லை, அன்னைக்கு சம்பளம் போங்க. இதெல்லாம் யார் தருவா? அவன் கொடுக்குற 200 ரூபாய் 250 ரூபாய் நம்பி தான் நீங்க படம் எடுத்துட்டு இருக்கீங்க. அதனால எந்த 200 ரூபாயும் 250 ரூபாயும் கேவலப்படுத்தி பேசாதீங்க, மிகப்பெரிய தப்பு அது. இதெல்லாம் வேண்டாம். அதாவது பப்ளிக் ரிவ்யூன்றது அவங்க கடமை. அவங்க படம் பார்த்து எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாதா, நல்ல எதுவுமே சொல்லவே கூடாதுன்னு எப்படி நல்லா இருக்குங்க, சூப்பரா. இப்போ நாங்க ஒரு படம் பார்த்தா நல்லா அருமையா இருக்கு. குடும்பத்தோட வந்து பாருங்க, தினமும் பாருங்க, ஒரு வாட்டி பார்க்க தினமும் ஒரு வாரம் பாருங்க. அப்புறம் 7வது நாள் வந்து நாங்க ரிவ்யூ கொடுக்குறோம். அது வரைக்கும் குடும்ப குட்டியோட எல்லாருமே வந்து பாருங்க. இல்ல சார், இப்ப அவங்க 7வது நாள் வந்து பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கெல்லாம் 5 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்த வாரம் போனா ஏதோ பெரிய படம் வந்து இந்த 5 படம் காணாம போயிடும்ல, யாருக்கும் தெரியாதுல்ல. சொல்றேன்னு இந்த இப்போ ரிவ்யூவர்ஸும் யூடியூபர்ஸும் ப்ரொமோட் பண்ணக்கூடாது, அவங்கள ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லுறது யாருன்னு பார்த்தோன்னா பெரிய ப்ரொடக்ஷன் டீமாக தான் இருப்பாங்க. சின்ன ப்ரொடக்ஷன் டீமை தூக்கி விடுறது வளர்த்து விடுறதே யூடியூபர்ஸோ ரிவ்யூவர்ஸ் தான். இன்னைக்கு யூடியூபர்ஸோ ரிவ்யூவர்ஸ் இல்லைன்னு லப்பர் பந்து வெளியே தெரிஞ்சிருக்காது, போர் தொழில் தெரிஞ்சிருக்காது, வாழை போயும் இருக்காது, பார்க்கிங்கு காணாமே போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த படங்கள்லாம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னா காரணமே யூடியூபர்ஸ் மூவி ரிவ்யூஸ் தான். சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஸோ சின்ன ப்ரொடக்ஷன்ஸ் டீம் வந்து யாருமே இந்த ரூல்ஸும் போட மாட்டாங்க, ரெகுலேஷனும் போடுவாங்க. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, சின்னதாக ப்ரொடியூஸ் பண்ணுங்க, பெரிய லாபத்தை எடுத்துட்டு போங்க. நீங்க பெருசா உள்ள போட்டுட்டு எனக்கு மிக பெருசா வரணும்னா அது சின்னதா முடிஞ்சிடும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இன்னைக்கு காலைல நாங்க வந்து பார்க்கணும் ரொமான்ஸ்ன்ற ஒரு படம், இவர் அசோக் செல் வந்து பார்க்கணும். அந்த படம் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி என்ன பண்ணுவாங்க? இல்லை யாருமே இல்லைன்னு கேன்சல் பண்ணாங்களா, இல்லை படம் லைசன்ஸ் வரலையா என்னன்னு தெரியல. பட் நாங்கள் அதை பார்க்க தான் வந்தோம். பட் அந்த படம் வெளியில தெரிஞ்சிச்சா மக்களுக்குன்னு கூட தெரியல. இன்னைக்கும் 5 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 5 படம் பேர் கூட மக்களுக்கு தெரியுமானா தெரியல. யூடியூபர்ஸ் கூட அந்த அடுத்த நாள் 15ஆம் தேதி அந்த எமக்கு அந்த அசோக் செல்வன் படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. அது அப்புறம் தள்ளி வச்சுட்டாங்க. சரி பெரிய படம் வருது, அது கூட நம்ம போட்டி போட்டால் இது பண்ண முடியாதுன்னு அவங்க பின்னாடி படம் போயிடுச்சு. சின்ன படம் பெரிய படம் வந்தால் சின்ன படம் 1 வாரம் 2 வாரம் போயிடுது. இப்போ இன்னைக்கு 2 படம் ரிலீஸ் ஆயிருந்தா, இந்த வாரம் சின்ன படம் ஒரு 2 படம் ரிலீஸ் ஆயிருந்தா இந்த மக்கள் எல்லாம் பார்க்க வருவாங்க, ஏதோ சொல்லுவாங்க. ஒரே நாள் 5 படம் வந்து எப்படி பார்ப்பாங்க? புரியல. அப்ப வந்து மட்டும் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்றாங்க 1 வாரம் கழிச்சு, அப்ப அந்த 5 படம் போயிடுமே, 1 வாரம் போயிடும். அதுதான் நான் சொல்றேன்ல, சின்ன ப்ரொடக்ஷன் டீம் அப்படி ஒரு ரூல்ஸை போடுவாங்க. சின்ன ப்ரொடக்ஷன் டீம் யூடியூபர்ஸ் எல்லாம் அரவணைப்பான். யூடியூபர்ஸால தான் நம்ம படம் ஓடுதுன்னு சின்ன ப்ரொடக்ஷனுக்கு தெரியும். ஆனால் பெரிய ப்ரொடக்ஷன் அவங்க ஆல்ரெடி பெரிய மார்க்கெட்டிங் வெளியில் பண்ணிடுறதுனால அவங்களுக்கு வந்து நம்மலாம் வந்து கெடுக்கிறவங்க மாதிரி ஆகிடும், வேறு எதுவும் கிடையாது. பட் மூவி ரிவ்யூஸும் மூவி ஒப்பீனியன்ஸும் தருது எல்லாரோட கடமை. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறான், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறான். நல்லா இருக்கிற மாதிரி எடுக்க வேண்டியது தான் உங்களோட கடமையை தவிர்த்து ஒப்பீனியன் தரவனையோ ரிவ்யூஸ் தரவனையோ தரக்கூடாதுன்னு அதை வந்து போடக்கூடாதுன்னு யூடியூபர்ஸையும் தள்ளுலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூடியூபர்ஸ் வந்து வேணும்ட்டே நெகட்டிவ் ரிவ்யூஸை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது அவனுக்கு என்னங்க வருது நெகட்டிவ் ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்ணி? ஒன்றுமே இல்லை, அவன் 1 ரூபா பிரயோஜனம் கிடையாது.